ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். ரட்சிப்பை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக ரட்சிப்பின் நிச்சயத்தை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாக இந்த ரட்சிப்பின் நிச்சயத்தை அடைவதற்கு நாம் தகுதியுள்ளவர்களா, அல்லது ரொம்ப சிம்பிளாக சொல்ல போனால் ரட்சிக்கப்பட்டோம் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் உண்மையிலே நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களா, இடுக்கமான வாசல் வழியாக நம்ம போகிறோமா, அதாவது கிறிஸ்துவே நமது ஆண்டவராக இருக்கிறாரா, இல்லை நம்ம விருப்பப்படி நம்ம வாழ்கிறோமா, ரெண்டாவது நல்ல கனி கொடுக்குற மரமாக இருக்கிறோமா. மரமாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, கிறிஸ்தவனாக இருக்கிறது பிரச்சனை இல்லை, ஆனால் நல்ல கனி கொடுக்குற கிறிஸ்தவனாக இருந்தால் தான் உண்மையிலே கிறிஸ்தவன் நல்ல மரம். மூன்றாவது வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தை கேட்டு அதனுடைய நடக்கிறவர்களாக இருந்தால் மாத்திரமே கண்மலையின் மேலே வீடை கட்டினவர்களாக இருப்போம். நாம் இந்த கேட்டகரியில் இருக்கிறோமா, இல்லை நான் தீர்க்க தரிசனம் சொன்னேன், நான் அற்புதம் செஞ்சேன், கர்த்தாவேன்னு கூப்பிட்டேன், அவர் தம்பி உன்னை ஒரு காலம் அறியேன், அக்கிரம செய்யக்காரரே என்னை விட்டு அகன்றிருப்போங்கள். இந்த ரெண்டு வகையான கிறிஸ்தவ கூட்டத்தில் எந்த கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத குறித்து போன எபிசோடில் தியானித்தோம். இப்போ இன்னையிலிருந்து அடுத்த சில நாட்கள் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, உண்மையிலேயே நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனா. அதை ஏன்னா பவுல் எழுதுகிறாரு, கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது டெஸ்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னு எழுதுகிறாரு, எக்ஸாமின் யுவர் செல்ஃப் அப்படின்னு எழுதுகிறாரு. அந்த எக்ஸாமின்ங்கிற வார்த்தை என்ன மாதிரி ஒரு வார்த்தையிலேருந்து வருது அப்படின்னா, ஸ்க்ரூட்டனைஸ் யுவர் செல்ஃப். அதாவது கொஷின் பேப்பரை டஃப்பாக செட் பண்ணிவிட்டு நீயே அந்த கொஷின் பேப்பரை எழுதிப்பார், பாஸ் பண்ணுறியா நீ பாரு, உங்கள் விசுவாசத்தை அப்படி சோதிச்சு பாருங்கள் அப்படின்னு எழுதுகிறாரு. இன்னைக்கிலேருந்து ரொம்ப பேசிக்காக, அதாவது ஒரே நாளில் சொல்ல முடியாததுனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கொஞ்ச நாள் நீ தொடர்ந்து கவனிங்க. ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனாக இருந்தால் அவனுக்குள்ளே இருக்க வேண்டிய அடிப்படை குணாதிசயங்கள் என்ன? ஏன்னா நம்மளும் பலரை சீர்தூக்கி பார்க்கணும்ல, நம்ம உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கோமா இல்லையா அப்படின்னு சொல்லி. அப்படி அந்த குணாதிசயங்கள் உண்மையிலே ரட்சிக்கப்பட்டிருந்தும் அந்த குணாதிசயங்கள் நம்மகிட்ட இல்லை அப்படின்னா அதற்கு ஆவியானவரை எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, வேதத்தின் மூலமாக வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கவாது ஆரம்பிக்கலாம். அதனால தான் அந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முதலாவது, ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் அவனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை குணாதிசயம் என்னென்னா, லவ் காட், லவ் பீப்புள். தேவனையும் மக்களையும் அவன் நேசிக்கிறவனாக இருக்கணும். இதோட அப்படி முடிச்சிடலாமா? இப்போவே ஆமேன்னு சொல்லிடலாம், பட் இருந்தாலும் வசனத்துலேருந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ப்ராக்டிக்கலாக ஒரு சில காரியத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு வசனத்தை வாசிக்கலாமே. 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனம். பை தி வே இந்த சீரியஸ் முழுவதுமே இந்த 1 யோவான்லேருந்து அநேக வசனங்களை பார்க்க போகிறோம். வேத வல்லுநர்கள் சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ரட்சிக்கப்பட்டவனா இல்லையான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு மோர் தென் 20 ஆட்ரிபியூட்ஸை இதில் ஜான் எழுதியிருக்கிறாங்க. அதாவது 20க்கு மேலே செக் பாயிண்ட்ஸ், 21 செக் பாயிண்ட்ஸும் சொல்கிறாங்க. நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல, கொஞ்சம் எல்லாத்தையும் சேர்த்து முக்கியமான காரியங்களும் பார்க்க போகிறோம். முதலாவது செக் பாயிண்ட், நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருந்தால் நான் எப்படி இருப்பேன்? அதற்கான முதல் காரணம் 1 யோவான் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. 6வது வசனம், நாம் அவரோடு ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ரொம்ப சிம்பிள். பின்னால் இருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நாம் பொய் சொல்லாமல் சத்தியத்தின்படி நடக்கிறவராக இருந்தால் பேசிக்காக அவரோட ஐக்கியப்பட்டவங்களாக இருப்போம். இன்னும் கொஞ்சம் மாற்றி சொன்னால், அவரோட ஐக்கியப்பட்டு இருந்தால் நாம் இருளில் நடக்க மாட்டோம், சத்தியத்தின்படி நடப்போம். இப்போ கிறிஸ்தவர்களாகிய நாம் இருளில் நடக்கலை, ஏன்னா இருளின் ராஜ்யத்திலிருந்து தமது குமாரனுடைய அன்பின் ராஜ்யத்துக்கு நம்மளை கொண்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் சத்தியமே அவர்களே பரிசுத்தமாக்கும், சத்தியத்தின்படி தான் நம்ம நடக்கிறோம், உம்முடைய வசனமே சத்தியம், இதுதான் நம்மளை பரிசுத்தமாக்குது. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம நடக்கிறவர்களாக இருந்தோம்னா, இருளில் இல்லாமல் வெளிச்சத்தில் நடக்கிறவர்களாக இருந்தால் நம்மளுடைய குவாலிட்டி ஃபஸ்ட்டு என்னென்னா, நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். நாம் அவரோட ஐக்கியப்பட்டிருப்போம்னு சொல்கிறதுக்கு முன்னே அதுக்கு மேலே எங்களுடைய ஐக்கியம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஸோ 2 வகையான ரிலேஷன்ஷிப். முதல்ல நாம் அவரோடு ஐக்கியப்பட்டிருப்போம். இந்த ஐக்கியங்கிற வார்த்தை கிறிஸ்தவத்தில் ரொம்ப முக்கியம். இதுவே இதுக்கு நம்ம அர்த்தமே தெரியாமல் நம்ம நிறைய வச்சுருக்கோம். ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம், வாலிபர்கள் ஐக்கியம், மாணவர்கள் ஐக்கியம், நல்லது தான். ஆனால் அந்த ஐக்கியங்க வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? கொய்னோனியா அப்படிங்கிற கிரேக்க பதத்தை பயன்படுத்துகிறாங்க. இந்த கொய்னோனியாங்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது, பட் கொஞ்சம் வேகமாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு சில காரியம், ஒன்று பார்ட்டிசிபேஷன்.
பங்கு கொள்ளுகிறவர். அதாவது நல்லா இருக்கீங்களா பிரதர், நல்லா இருக்கேன் பிரதர், இதுக்கு பேர் ஐக்கியம் இல்லை. இல்லை சர்ச்சு புதுசு வந்து வாங்க 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 எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, சரி சரி அடுத்த வாரம் வந்துருங்க, காணிக்கை கரெக்டாக இங்கேயே போட்டுருங்க, இந்த ஐக்கியத்தை பற்றி இது பேசலை. இது ஐக்கியங்கிறது என்னென்னா பார்ட்டிசிபேஷன். உங்களுடைய இன்பத்திலையும் துன்பத்திலையும் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி. இன்னும் சொன்னால் பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப்னா ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், கம்பெனி லாஸ் ஆகிடுச்சு, 2 பேர் பார்ட்னர் அப்படின்னா 2 பேரில் ஒருத்தன் மட்டும் கஷ்டப்பட்டு ஒருத்தன் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு போகலாம் முடியாது சார். லாபம் வந்துடுச்சு உனக்கு கிடையாது, நான் மட்டும் என்ஜாய் பண்ண சொல்ல முடியுமா? இல்லை. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா இன்பத்திலும் துன்பத்திலும் என்ன வந்தாலும் 2 பேரும் அதில் ஈக்குவல். அப்போ என்னென்னா உன்னோட நீ உன்னை என்னை தனியாக பார்க்க முடியாது, தனியாக பிரித்து பார்க்க முடியாது. ஒரு கம்பெனின்னு வந்துச்சுன்னா அந்த கம்பெனியில் 2 பேர் பார்ட்னர் அப்படின்னா லாபம் வந்தாலும் நட்டம் வந்தாலும் இவருக்கான்னு பிரித்து பார்க்க முடியாது, இவர்களுக்கு அப்படின்னு வரும்ல. அந்த மாதிரி ஒன்றி பிணைந்து இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கொய்னோனியா. இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா ஒரு இது கம்யூனியன், அதாவது ஒரு இன்டிமசி, ஒரு இன்டிமேட் பார்ட்டிசிபேஷன். பேசிக் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஆஃபீஸில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, காலேஜில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கிறாரு, ஒரு பெஸ்ட் சொந்தக்காரர் இருக்கிறாரு, உங்கள் மனைவியும் இருக்கிறாங்க, எல்லாருடைய நீங்கள் ஐக்கியத்தில் இருக்கிறீங்க. பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஹி நோஸ் எவ்ரி திங். பெஸ்ட் ரிலேஷன்ஷிப், யூ கேன் ஷேர் எவ்ரி திங். பட் ஒய்ஃப், தட் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். அதே மாதிரி தான் நம்ம ஐக்கியம்னு சொல்லும் பொழுது ஏதோ அந்த உலகத்தை சார்ந்த ஐக்கியம்னு சொல்ல வரல. இந்த ஐக்கியம் எப்படின்னா கொய்னோனியா, இட் இஸ் லைக் அன் இன்டிமேட் இன்டர்வூவன் கனெக்ஷன். அந்த மாதிரி தேவனோடு உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இருக்கிறதா, அது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு தேவனோட ஐக்கியம் இருக்காங்கிறத ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். அதுக்கும் 1 யோவானே வசனம் சொல்கிறாரு பாருங்களேன். 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். நீங்களும் நானும் தேவனால் பிறந்திருக்கிறோம். எப்படி கண்டுபிடிக்கிறது? பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். அதாவது அப்பாவை நேசிக்கிற எவனா இருந்தாலும் உண்மையிலேயே அப்பாவை நேசிச்சானா அப்பாவோட பிள்ளைகளை அவன் நேசிப்பான். எவ்ரிஒன் who loves the father will also love his children. நான் தேவனிடத்தில் ஐக்கியமாக இருக்கிறேனா, தேவனிடத்தில் அன்பாக இருக்கிறேனா, அவர் நானும் ரொம்ப க்ளோஸாக இன்டர்வூவனாக இருக்குமா, இன்டிமேட்டாக இருக்குமா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் அவரோட பார்ட்னர்ஷிப் வச்சுருக்கிறேனா, அவருடைய எல்லா காரியங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவனா இருக்கிறேனா, அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படிங்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். வேத வல்லுநர் விளக்கும்போது இப்படி விளக்குறாரு. ஒரு மனிதன் வந்து கேட்குறாரு ஒரு பாஸ்டர்கிட்ட, சார் உங்கள் சர்ச்சில் மொத்தம் எத்தனை பேர் பாஸ்டர்? அப்போ அவர் சொல்கிறார், எங்கள் சர்ச்சில் 1000 பேர் இருக்கிறாங்க. ஓ 1000 பேரா? அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான வேலை போல இருக்குது. 1000 பேரை பிரியப்படுத்தணும், 1000 பேரோட நீங்கள் சரியாக இருக்கணும்ல, ஒவ்வொருத்தருக்கும் பிடிச்சதை பார்த்து பார்த்து செய்யணும் அப்படின்னா அவர், அப்போல்லாம் உனக்கு கஷ்டம் இல்லையே, 1000 பேரை பிரியப்படுத்துறதுன்னா சாதாரண வேலையா பாஸ்டர், என்ன இப்படி ஈஸியாக சொல்லிட்டீங்கன்னா? இல்லை நான் 1000 பேரை பிரியப்படுத்த வேண்டாமே பாஸ்டர், எனக்கு புரியலை பாஸ்டர் அப்படின்னா, இல்லைப்பா நான் ஒரே ஒருத்தரை பிரியப்படுத்தினா போதும். யாரை? தேவனை பிரியப்படுத்தினா 1000 பேரை பிரியப்படுத்துகிற மாதிரி. அப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்களா? ஒரு பக்கம் யோவான் சொல்கிறாரு தேவனோட ஐக்கியமாக இருக்கணும்னு சொல்கிறாரு, இன்னொரு பக்கம் யோவான் சொல்கிறாரு நீ தேவனால் பிறந்தவன் அப்படின்னா மனிதன் மேலே அன்பு கூறணும். அதாவது பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூர்ந்தால் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் அன்பு கூறணும்னு சொல்கிறாரு. அப்போ இதை செஞ்சால் இதை செய்கிறன்னு அர்த்தம், இதனோட பை ப்ராடக்ட் இது. அப்போ எப்படி பார்க்கலாம்? நான் கிறிஸ்துவோடு அன்பு கூர்ந்து ஐக்கியத்தில் இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சரியாகும். முதல் கோணல் முற்றிலும் கோணல். நான் அவரோட ஐக்கியத்தில் சரியாக இருந்தேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவருடைய பிள்ளைகளோடும் நான் ஐக்கியத்தில் சரியாக இருப்பேன். அதாவது நம்ம என்ன நினைக்கிறோம்னா, பேசிக்காக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை அப்படின்னு இந்த பொயட்டிக்கல் லவ் அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? லவ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்ட உடனே மேகம் கடலை முத்தமிடுவது போல, தண்ணீரும் நுரையும் சேர்ந்து கடலில் இருப்பது போல, இப்படி பல டெஃபினிஷன் சொல்லலாம். இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஒன்றும் புரியாது. ஒரு அம்மா வந்து ஒரு நியூஸ் எடிட்டருக்கு கவிதை எழுது, எப்படின்னா இந்த அன்பை பற்றி கவிதை எழுதுகிற நியூஸ் பேப்பரில் பிரிண்ட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் வாங்கி படிச்சுட்டு, எம்மா இந்த மாதிரி நிலவும் வானம் முத்தமிடுது, கடலும் மேகம் முத்தமிடுது, இப்படிலாம் எழுதுகிற இதில் என்ன பிரயோஜனம்? ஆனால் நான் சொல்கிறேன் பாரு, ஒரு மனுஷன் முழுவதும் வேலை செய்கிறான் தூக்கத்தை தவிர்த்து, ஏனென்றால் தன் பிள்ளைக்கு ஒரு புதிய காலனி வாங்குவதற்காக. இது எவ்வளோ பெரிய கவிதை தெரியுமா அப்படிங்கிறாரு. இது எதுக்கு இங்கே சொல்கிறேன் கேட்குறீங்களா? நாமளும் கிறிஸ்தவன்னா ஐக்கியம்னா, ஆமாம் பிரதர் நாங்கள் ஆண்கள் ஐக்கியம் வச்சுருக்கோம், ஸ்தோத்திர பண்டிகை வச்சுருக்கோம், நாங்கள் ஐக்கிய சங்கம் வச்சுருக்கோம், எல்லாம் நல்லது பிரதர். ஆனால் அதையும் தாண்டி எழுத்துக்களால் அல்லாமல் அனுபவத்தினால் உணர்வுபூர்வமாய் நாம் ஒருவரோடு இணைந்திருக்கிறோமா?
ஒரே சர்ச்சுக்குள்ளே எத்தனை ஜாதி வச்சுருக்கிறோம், இல்லை எத்தனை ஜாதிக்கு தனியாக சர்ச்சு வச்சுருக்கிறோம், எத்தனை டினாமினேஷனால் பிரிஞ்சிருக்கிறோம், இல்லை டினாமினேஷனுக்காக சர்ச்சை பிரிச்சிருக்கிறோம். நாம் எப்படி அன்பாக இருக்கிறோம்? ஒரு வேத வல்லுனர் ஒரு உதாரணத்தை சொல்கிற, அதை மட்டும் சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். அவர் ஒரு ஹாஸ்பிட்டல் விசிட்டுக்கு போவார். அந்த ஹாஸ்பிட்டல் விசிட்டில் எல்லாரும் அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. ஒரே ஒரு வயதான ஒரு மனிதன் மட்டும் அவரை கண்டாலே அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவர் போய் நலம் விசாரித்தாலாம் மூஞ்சி கொடுத்தே பதில் சொல்ல மாட்டார். அப்போது அந்த மனிதனை குறித்து இவர் அந்த மருத்துவத்தை விசாரித்தார். இவருக்கு என்ன பிரச்சனை? இல்லை சில நாட்கள் அவர் சாக போகிறார். சரி, அவருக்கு என்ன கொடுக்கலாம்? வேணால் ஒரு நல்ல சூப் மாதிரி ஐட்டத்தை வாங்கி கொடுத்தா நல்லாயிருக்கும், வேறு எதுவும் அவரால் சாப்பிட முடியாது. உடனே இவர் அவரிடத்துல போய் ஆண்டவரை பற்றி சொல்லிவிட்டு அவர் வழக்கம் போல் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னா, டெய்லி என்ன பண்ணார், சூப் மட்டும் வாங்கி கொடுத்து போயிட்டே இருப்பார். இந்த சூப்பை கொடுக்க இந்த மனுஷன் சூப் குடிச்சிட்டே இருப்பார். ஒரு 4 நாள் அவர் இல்லாத போது என்ன பண்ணார்னா, அந்த வயதான மனிதருக்கு சூப்பு கிடைப்பதற்கு ஏற்பாடு செஞ்சுட்டு அவர் போயிட்டார். ஆனால் 4 நாள் கழித்து வரும் பொழுது அந்த மனிதர் இறந்துட்டார். ஐயோ, இயேசுவை பற்றி சொல்லாமல் இந்த மனுஷன், அதாவது நம்ம இயேசுவை பற்றி சொன்னாலும் கடைசி வரைக்கும் நம்ம கண்ணு முன்னே அவர் ஏற்றுக்கவே இல்லையே, என்ன ஆனாரோ அப்படின்னு ஒரு பதறிக்கொண்டு அந்த ஃபியூனரல் சர்வீஸ் முடிஞ்சு உறவினர்கிட்ட விசாரிக்கும் பொழுது அவங்க சொன்ன பதில், டெல் த பாஸ்டர் நாட் டு வரி, no, I accepted Jesus Christ not because of his preaching but because of the soup அப்படின்னு சொன்னாராமா. அதாவது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன்னு சொல்லிட்டு போதகிட்ட சொல்லிடுங்க, ஆனால் பிரசங்கத்தினால இல்லை, அவர் வாங்கி கொடுத்த சூப்புனால. அதுக்காக நீங்கள் சூப் வாங்கி கொடுத்தா போதுமான்னு கேட்காதீங்க. நான் அதை சொல்ல வரல. என்ன சொல்ல வருகிறேன்னா, நாம் ஐக்கியம் வார்த்தை லெவலில் இல்லை, அது வாழ்க்கையில் வரணும்னு சொல்ல வரேன். நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களா, ரட்சிக்க நீங்கள் பட்டிருந்தீங்கன்னா கிறிஸ்துவோடும் கிறிஸ்தவர்களோடும் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கும். அவரோடு பேசாமல், அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் உங்களால் இருக்க முடியாது. கிறிஸ்தவர்களோட சந்திக்காமல், அவர்களோட ஒரு ஐக்கியம் வச்சுக்காமல் இருக்க முடியாது. அதற்காக நீங்கள் நாடுவீங்க, தேடுவீங்க. அப்படி ஒரு தேடல், ஒரு நாடல் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்க. உங்கள் ரட்சிப்பை ஒரு நாள் நீங்கள் இழந்து போக மாட்டீங்க. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் கண்டும் கேட்டும் அந்த இயேசுவோடு கூட அவர்கள் ஐக்கியமாக இருந்தது போல, இன்று நாங்கள் வேதத்தில் கண்டும் வேதத்தின் மூலமாக கேட்டும் அறிந்தும் அதிக உறுதியான வசனங்கள், தீர்க்க தரிசன வசனங்கள் உண்டே என்று பேதுரு சொன்னான். ஆண்டவரே, நாங்கள் அவருடைய மகிமை கண்ணார கண்டோம், ஆகிலும் அதிக உறுதியான இந்த வசனங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த இயேசுவை இந்த வசனத்தின் மூலமாக, இந்த அதிக உறுதியான வார்த்தையின் மூலமாக கண்டு கொண்டிருக்கிறோம், கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அந்த சீஷர்கள் வைத்த ஐக்கியத்தை விட அதிகமான ஒரு ஐக்கியம் உள்ளவர்களாக நாங்கள் இருக்கிறோம். ஆண்டவரே, உம்மை தேடுகிறவர்களாக, உம்மை நாடுகிறவர்களாக, உம்மையே நோக்கி பார்க்கிறவர்களாக, அந்த கம்யூனியன், அந்த இன்டிமேட் ரிலேஷன்ஷிப், அப்பா, அந்த உறவுல எங்களை பலப்படுத்தும். உம்மோடு இருக்கிற உறவில் நாங்கள் பலப்படும் பொழுது உம்முடைய பிள்ளைகளோடு இருக்கிற உறவிலும் நாங்கள் பலப்படுவோம். ஆண்டவரே, அது அந்த கனியை நாங்கள் கண்டு ருசிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.